இந்த யுகேஷ் இதையும் வச்சிரு. கொடு வைஷ்ணவி. ரொம்ப தேங்க்ஸ் வைஷ்ணவி. நீ இல்லைனா எப்படி தனியாக இவ்வளோ புக்ஸை தூக்கிட்டு வந்துருப்பேனே தெரியல. இதுக்கெலாம் எதுக்குடா தேங்க்ஸு, விடு. இந்த பவா எங்கே போனான்னு தெரியலையே. என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க? ஏய் பவா, நான் தாண்டி. இரு சாரு, எதுக்குடி இங்கே நின்றுட்டு இருக்க? கவிதைகள் படிக்குது குழு குழு. சாரு சொல்லு பவா, ரொம்ப நேரமாக ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பேசிக்கிட்டு இருப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு மாதிரி தலை வலிக்குது. முக்கியமாக சிரிச்சு பேசுகிறாங்க பவா. அதை பார்த்தா தான் எனக்கும் காண்டா இருக்கு. சின்ன பெண் இதுக்கு மேலே பேச விட்டா நல்லது இல்லை. இரு சாரு, நான் வந்துடுறேன். ஆமாம் யுகேஷ், எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது. என்ன ஃபீல் ஆகுது? அது ஒன்றும் இல்லை பவா. உன்கிட்டலாம் நான் ஒன்றும் கேட்கல. கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கிளாஸுக்கு போகிற வழியை பாருங்க. சரி வா யுகேஷ். கையெடுக்க சொல்லு பவாவில். ஏய், அவன் என்ன குழந்தையா? அவனுக்கு என்ன நடக்க கூட தெரியாதா என்ன? அவன் கிளாஸ்க்கு வருவான், நீ முதல்ல போ. ஹே பவா, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன். நீயும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேற. கிளாஸில் வேறு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நானும் வேறு என்ன பண்ணேன்? அதனால தான் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ முதல்ல போ. உன்கிட்டலாம் மனுஷன் பேசுவானா? போடி நீ முதல்ல. அவன் வருவான். யுகேஷ் நான் வரேன். பாய் வைஷ்ணவி. அப்படியே 2 பேருக்கும் லவ் பேர்ட்ஸ் நினப்பு.